வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் ராஜன் தமிழ் செல்வன். நான் சமீப காலமாக யூடியூபில் சில வீடியோக்களை பதிவிட்டுள்ளேன். இன்றும் ஒரு வீடியோவை பதிவிடுவதற்காக வந்துள்ளேன். 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜயண்ணா அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை வந்து மதுரையிலிருந்து கொடைக்கானலுக்காக தனது சொந்த வேலைக்காக படப்பிடிப்பிற்காக வந்துள்ளார். அப்பொழுது மதுரையில் எதிர்பார்க்காத அளவு மிக பிரம்மாண்டமான கூட்டம் தலைவரை காண வந்துள்ளது. அப்பொழுது அந்த கூட்டத்தில் நிறைய காலணிகள், அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதால் அங்கு சிறு குறைபாடுகள் நடந்துள்ளது. அந்த குறைபாட்டினை யூடியூபர் சாட்டை முருகன், அவர் எந்த கட்சியில் இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் இப்பொழுது யூடியூபர். அவர் கட்சியிலிருந்தே சொல்லியிருக்கிறார்கள், அவர் யூடியூபுக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று. அப்போது நம்ம அவர் யூடியூபராகவே அவரை எதிர்கொள்வோம். அவர் ஒரு யூடியூபர் சாட்டை முருகன், அவர் பாணியில் கத்தியுள்ளார். பன்னிகள் 100 பன்னிகள், 100 எருமைகள், 500 பசுமாடுகள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடம் இருக்கும்னு தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களையும் தளபதி விஜயண்ணா அவர்களின் ரசிகர்களையும் அவமானப்படுத்தியுள்ளார். நான் ஒன்று கேட்கிறேன், உங்களுக்கு கூட்டம் வருவதில்லை, அப்படியே கூட்டம் வந்தாலும் உன் பேச்சை கேட்டு ஒருவரும் உனக்கு வாக்களிக்கப் போவதும் இல்லை. நிச்சயம் அது நடக்கப் போவதும் இல்லை. நீங்கள் இன்னும் 50 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தாலும் உங்களால் ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாது. இது காலம் தொட்டு நீங்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள்லாம் எதிர்பாராத உங்களுக்கு ஒரு வகுத்தெரிச்சல் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜயண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடனே இவ்வளவு மாபெரும் அவருக்கு ஆதரவு கிடைக்கிது என்பதற்காக உங்கள் வயிற்றெரிச்சலை அநாகரிகமான முறையில் பதிவிடுவது மிகவும் தவறு. திரு சாட்டை முருகன் அவர்களே, நீங்கள் உங்கள் கட்சியில் உங்கள் கட்சியை சார்ந்த நல்ல பதிவுகளை இடுங்கள். நீங்கள் யூடியூபில் நல்ல முன்னுக்கு வர வேண்டும் என்று, தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு வேறு வழியின்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரையும், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களையும், தலைவர் விஜயண்ணா அவர்களின் ரசிகர்களையும் அவதூறாக பேசுவது சாத்தியமற்றது. நிச்சயம் தமிழ்நாட்டில் 2026 அவர்தான் முதலமைச்சராக போகிறார். திரு சாட்டை முருகன் அவர்களே, வாயை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாய்தான் உங்கள் அழிவை ஏற்படுத்தப் போகிறது. நிறைய இந்த மாதிரி பதிவுகளை இட்டு உங்கள் கட்சிக்குள்ளேயே பல குழப்பத்தை உண்டு பண்ணியுள்ளீர்கள். அதை நன்கு நீங்கள் உணர்ந்து கொண்டு வரும் காலங்களில் தலைவர்களை பற்றி பேசும்பொழுது மரியாதையாகவும், தொண்டர்களை பேசும்போது மரியாதை